ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்காக்கு தான் போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா, எவ்வளோ என்ட்ரி சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவம்பர் 2010 தான் இந்த பூங்கா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இந்த பூங்கா வருது. இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போனோம்னா டிக்கெட் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ டிக்கெட் அண்ட் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோ எண்டிங்கில் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பொங்கல் ஹாலிடேஸ்னால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான். எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் இருந்தது. இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலரில் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஹஸ்பண்டுக்கு லீவே கிடைக்காது. அதுவாக லீவு கிடைச்சாலும் அவருக்கு ரெஸ்ட் எடுக்கணும். பிகாஸ் எல்லா நாளும் ஒர்க் போகிறாரு. ஒரே ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். அந்த லீவில் வந்து அவர் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ பொங்கலுக்கு வந்து 3 days லீவ் இருந்தனால அவரே எங்களை வெளில கூட்டு போனார். அப்போ எங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் சர்ச் பண்ணும்போது தான் இந்த பூங்கா பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் போனோம். பட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையான வீடியோ எண்டிங்கில் நான் சொல்கிறேன். எல்லாருமே கேமரா ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபோன் வந்து அலௌட் தான். நாங்களே ஃபோன் வந்து அலௌடா இல்லையா அப்படிங்கிற டவுட்டில் தான் போனோம். பட் ஃபோன் வந்து அலௌட் தான். ஃப்ளவர்ஸை நீட்டாக அலைன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பூ போடுங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் தான். சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி நம்ம பின்னாடியே தான் நிற்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. கிளாக்கு, ஃபிஷ்ஷு, யானை, பட்டர்ஃப்ளை, கப்பல், ட்ரெயின், பஸ்ஸு, கப்பு, ஹார்டின் அண்ட் மயில், முதலை, ஆர்ச்சுன்னு நிறைய டைப்பில் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டிலலாம் பொதுவாக பார்த்தா நம்ம வீட்டிலலாம் ஒரு செடி வச்சாலே ஒரு நாள் தண்ணி ஊற்றலனாலே மறுநாள் வாடி வதங்கி போயிடுது. பட் ஆனால் இங்கே ஃப்ளவர்ஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அண்ட் ஹெல்த்தியாக இருந்தது. எல்லாமே நீட்டாக இருந்தது. ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா 80க்கும் மேலே மரம் இருந்துச்சு. பார்க்க சென்னையில் வந்து அப்படி ஒரு பிளேஸ் வந்து பார்க்கவே முடியாது. பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்ஸ் உள்ளே போயிட்டிங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஃபீடிங் மதர்ஸ்க்கு ஃபீடிங் பண்ணுறதுக்கு பிளேஸ் இருந்துச்சு. ஒரு செக்யூரபிளான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுங்க. டாய்லெட் இருந்தது. ஸோ உள்ள எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்ததுன்னு சொல்லலாம். உள்ள கேண்டீன் கூட இருந்துச்சு. பட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நாங்கள் அந்த கேண்டீனில் எதுவுமே சாப்பிடல. இந்த பூங்காக்கு பக்கத்துலேயே மெரினா பீச் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மெரினா பீச்சும் பார்க்கலாம். இல்லை ஸோ நீங்கள் லாங்லேருந்து வர்ற பீப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மெரினா பீச்சும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த பூங்காவும் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தா ஏதோ ஒரு நந்தரத்தில் தொங்கிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஏதோ ஒரு கப்பு வந்து தண்ணி ஊற்றுற மாதிரியே ஃப்ளவர் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதுவும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது. அங்கே நின்று ஒரு 5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இலையிலேயே இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. சாத்விக் திடீர்னு எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி அழுதுட்டான். அவனுக்கு வாட்டர் பாட்டிலெல்லாம் தண்ணி குடிக்க தெரியாது. ஏன்னா அவனுக்கு 1 வயசு தான் ஆகுது. வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்காத தெரியனால அந்த மூடியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படி தண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தா ஒரு கார் மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போது அதுவும் வந்து சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லேயே பண்ணியிருந்தாங்க. அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அது ஒரு டபுள் கலர் வந்து பிளெண்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரியல் கோன் ஐஸ் மாதிரியே இருந்தது. கோன் ஐஸ்கிரீம் நம்ம 90ஸ்லலாம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, கோன் ஐஸ் அது மாதிரியே இருந்தது. அடுத்து இதுதான் கைஸ், இதுதான் நான் சொன்ன அந்த என்ன சொல்கிறது மயில். ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இது சான்ஸே இல்லை. நோ வேர்ட்ஸ் டு சே தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. ரொம்ப பெருசாக இருந்தது. இதோட ஹியூஜாக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே எவ்வளோ ஃப்ளவர்ஸில் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. ஆனால் அது பக்கத்தில் போகிறதுக்கு வந்து அலௌட் இல்லை. கொஞ்சம் தள்ளியே நின்று வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் விடவே இல்லை. நான் மயில் தான். சரி, ஒரு தடவையாவது அந்த வாத்தை பக்கத்தில் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வாத்து தண்ணிக்குள்ளேயே தான் மிதந்துட்டு இருந்தது. கரைக்கு வரவே இல்லை. ஸோ ஃபோட்டோ எடுக்கவே முடியல. அதனால் லாங்கில் நின்று அது தண்ணியில் மிதந்துட்டு இருக்கிறத மட்டும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. சரி, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஃபோட்டோ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி வந்த உடனே அதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. முதலை பார்க்கும்போது முதல்ல வந்து பேசிக்கலி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுக்கே அசிங்கமாக பயமுறுத்துற மாதிரி இருக்கிற ஒரு உயிரினம் தான் அது. ஆனால் அந்த முதலையவே நல்ல ஃப்ளவர்ஸால் டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த முதலை நான் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரே இடத்துல மட்டும் சரியான க்ரௌடாக இருந்துச்சு. என்னடா நம்மளும் போய் பார்க்கலாமேன்ட்டு உள்ளே போய் பார்க்குறோம். அந்த க்ரௌடெல்லாம் விலக்கி விட்டு ஹஸ்பண்டை குழந்தைய கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் பார்த்தா அங்கே தானே எங்களுக்கு டைமே ரொம்ப செலவாச்சு. நாங்கள் அங்கே தான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். மறந்து நின்றுட்டு இருந்தோம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மியூசிக்லாம் சூப்பராக ப்ளே பண்ணாங்க. நான் அங்கேயே நின்றுட்டே இருந்தோம்.
சரி அடுத்து ஏதாவது இருந்தால் போய் பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நாங்கள் மூவ் பண்ணி அந்த க்ரௌட்லேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி வந்துட்டோம் வெளியில. தூரமா வந்து பார்க்கும்போது ரியலாவே யானை இருக்கிற மாரி தெரிஞ்சது. பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அதுவும் வந்து ஃப்ளவராலே மேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் போய் பார்க்கும்போது ஆமை. அது ரொம்ப கியூட்டா இருந்தது. அப்படியே யானை பக்கத்துலயே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் மூவ் ஆகி வந்து பார்த்தா ரோஜா பூந்தோட்டம் அந்த படத்தில் வர மாதிரி அப்படியே ஃப்ளவர்ஸ் ரோஜா ஃபுல்லாக ரோஜா செடி ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்படியே ஃபுல்லாக அப்படியே லைனாக அலைன் பண்ணி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹார்ட்டின் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஸோ இங்கே இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அடல்ட் வந்து அதாவது 12 இயர்ஸ் அண்ட் அபவ் வந்து 200 வாங்குறாங்க. சில்ட்ரன் வந்து 5 to 11 இயர்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு 100 வாங்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர் தான். இவங்க வந்து ஒரு ஆளுக்கு 200 அப்படின்னு வாங்கும்போது அது கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இது ஜஸ்ட் பூங்கா தான், நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு பிளேஸ் வந்து சென்னையில் பார்க்க முடியாது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ருபீஸ் வந்து வாங்கலாம் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியிலேருந்து 6 பேர் 5 பேர் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆகும். ஸோ ஒரு ஆளுக்கு 100 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நானே என் ஹஸ்பண்ட் போனோம். அவருக்கு 200 எனக்கு 200 மொத்தம் 400 வாங்கிட்டாங்க. இதில் கேன்டீன் போனோம் அப்படின்னா ஒரு ஃபுட்டுக்கும் சரியான ரேட்டு, ரொம்ப ஹையாகவே இருந்துச்சு ரேட் எல்லாமே. அதனால் நாங்கள் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிட்டோம். மற்றபடி உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணி, அதாவது வாட்டர் கேன் வந்து இருந்தது. தண்ணி குடிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் நிறையாவே இருந்தது. ஓவராலாக சுற்றி பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பர் ப்ளேஸ்.